அனைவருக்கும் ஆனந்த வணக்கங்கள். உங்களை சந்திப்பதில் ஆனந்தம். இன்றைய ஆத்மோபதேசம், மனம் என்னும் உணர்ச்சிகளிலிருந்து ஆனந்தம் என்கின்ற உணர்வு நிலைக்கு. அருமையான தலைப்பு. இதை பற்றி இன்று பார்ப்போம். மனம் என்கின்ற உணர்ச்சினா என்ன? அதுக்கு பிறகு ஆனந்தம் என்கின்ற உணர்வு என்னன்னு பார்ப்போம். மனம் என்கின்ற உணர்ச்சி, முதல் விஷயம், மனம்னா என்ன? எண்ணங்களுடைய தொகுப்பு. எண்ணங்கள் எல்லாம் சேர்ந்தது. எண்ணங்கள் அனைத்திற்கும் ஒரு பெயர்னா மனம் என்று பெயர். இந்த எண்ணங்கள்ல இந்த எண்ணங்கள் எப்படி உங்களுக்குள்ள தொந்தரவு செய்கின்றது? அதாவது நல்லா கவனிச்சுக்குங்க. கடந்த கால வாழ்க்கையில் ஏற்பட்ட இந்த பாதிப்புகள், ஒரு தொழில் சார்ந்த இழப்போ, உறவுகள் சார்ந்த முரண்பாடுகளோ, சண்டைகளோ, வார்த்தைகளால் ஏற்பட்ட பாதிப்புகளோ, வலி வேதனைகளோ, நோயால் ஏற்பட்ட பாதிப்புகளால் உருவாகக்கூடிய வலி வேதனைகளோ, இது எல்லாமே உணர்ச்சி முடிச்சுகளாக மாற்றப்படுகின்றது. நல்லா கவனிச்சுங்க. இந்த மாதிரி உதாரணம் சொல்லக்கூடிய அனைத்தும் உணர்ச்சிகளை கொந்தளிக்க செய்கின்றது. அந்த உணர்ச்சிகள் கொந்தளித்து ரிலாக்ஸ் ஆயிடும். ஆனா இந்த கொந்தளித்த பிறகு ஒரு முடிச்சாக கன்வெர்ட் ஆகுது. இதுதாங்க பிரச்சனை. ஒரு உதாரணம் சொல்றேன். ஒரு உறவுகள் மூலமாக ஏற்படுகின்ற சண்டை ஏற்படுதுன்னா, ஒரு முரண்பாடு ஏற்படும் போது அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகள் ஒரு தீய சொற்களால, கடுமையான சொற்களால திட்டுறாங்க அப்படின்னா, உள்ளுக்குள்ள உணர்ச்சி கொந்தளிக்கும். என்ன? வலி, வேதனை, ஏமாற்றம், இதெல்லாம் கொந்தளிக்கும். இந்த கொந்தளிக்கும் போது என்ன ஆகும்? இந்த நான் என்கின்ற மூலம், இந்த அகங்காரம் நிச்சயமாக ஒரு முடிச்சுகளாக கன்வெர்ட் பண்ணுது. அந்த சம்பவத்தின் மூலமாக ஒரு முடிவெடுக்கின்றது. என் வாழ்க்கை இப்படிதான் இருக்கும், நினைச்சவே நடக்க போறது இல்லையாட்டிருக்கு, நம்ம வாழ்க்கை இழந்துட்டோம். இந்த உணர்ச்சி கொந்தளிப்பினால் ஒரு முடிவை எடுக்கின்றது. அதான் உணர்ச்சி முடிச்சுகள் என்று சொல்கின்றேன். இந்த உணர்ச்சி முடிச்சுகள் அப்படிதான் உள்ள. அது மறையறதில்ல. உணர்ச்சி கொந்தளிச்சு அது அடங்கிருது, அது ரிலாக்ஸ் ஆயிடுது. ஆனா அந்த உணர்ச்சி கொந்தளிச்சு அது உணர்ச்சி முடிச்சியா மாறின பிறகு அந்த உணர்ச்சி முடிச்சு இன்னும் இருந்து கொண்டுதான் இருக்கின்றது. உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச விஷயம். 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது, 15 வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததெல்லாம் கூட இப்பயும் அது அதை நினைக்கும் போது, அந்த சம்பவத்தை நினைக்கும் போது அந்த வலி இருக்கதான் செய்கின்றது. அது மறைவதில்லை. இந்த மாதிரி இந்த உணர்ச்சி முடிச்சுகளுடைய வலி எல்லாம் ஒன்று சேர்ந்துதான் ஒரு மனிதன் வாழ்க்கையை நிர்ணயம் செய்கின்றது. ஒரு உதாரணம் பாருங்க. தொழில் அப்படின்னு நினைச்ச உடனே என்ன ஃபீல் ஆகுதுன்னு பாருங்க. தொழிலில் ஏற்பட்ட பாதிப்புகளுடைய உணர்ச்சி முடிச்சின் தொகுப்புகள் ஒன்று சேர்ந்து, பரவாயில்ல ஏதோ போயிட்டு இருக்கு. சில பேர் எங்க நல்லா போகுது, ஒரே கஷ்டமா போயிட்டு இருக்கு, நினைச்ச மாதிரி நடக்கல. இது மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் நினைக்கும் போது அதோடைய கடந்த கால பாதிப்புகள் என்று சொல்லக்கூடிய உணர்ச்சி முடிச்சுகளின் தொகுப்புகள் ஒன்று சேர்ந்து
உங்களுடைய எதிர்கால சிந்தித்தலையும் பாதிக்குது. மனம் என்றாலே உணர்ச்சி முடிச்சுகள் தான். அப்ப என்ன ஆயிடுதுன்னா, இந்த எல்லா வகையான கடந்த கால உணர்ச்சி முடிச்சுகளிலிருந்து உள்ளுக்குள்ள இருப்பதனால, எதை நீங்க சிந்தித்தாலும், ஒரு தொழிலை சார்ந்தோ, அல்லது உறவுகளை சார்ந்தோ, ஆரோக்கியம் சார்ந்தோ, லட்சியம் என்கின்ற ஒரு ஒரு கோல் வச்சிருப்பீங்க. அத நெனச்சு அதை சார்ந்தோ, எதை யோசித்தாலும், சிந்தித்தாலும், இந்த உணர்ச்சி முடிச்சில் மூலத்தை வைத்து தான் சிந்திக்க துவங்குகின்றது. அதனால தான் உற்சாக சக்தி குறைகின்றதுங்கிறேன். அப்ப அந்த உணர்ச்சி முடிச்சுகளிலிருந்து விடுதலை அடைய வேண்டும் என்பது உண்மையான விஷயம். என்ன பண்ணிடுறாங்க சில கருத்துக்கள் எமோஷனல் வந்துட்டு போயிடுது. அது உண்மதான். நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா, அது பொங்கும்போது உணர்ச்சி முடிச்சாக அது கன்வெர்ட் ஆகுது. அதாங்க பிரச்சனை. உணர்ச்சி முடிச்சு தானாக போவதில்லை. அது அங்க தான் இருக்கு. நல்லா புரிஞ்சுக்கங்க. 5 வயசு, 6 வயசுல ஏற்பட்ட ஒரு அதிர்ச்சியில் ஏற்பட்ட ஒரு உணர்ச்சி முடிச்சு 50 வயசு ஆனாலும் அப்படிதான் இருக்கும்ல. 70 வயசு ஆனாலும் அப்படிதான் இருக்கும். அது கம்ப்ளீட் ஆகுற வரைக்கும். இது கதை இல்லை, உண்மை. இதுக்கு பேரு தான் மனரீதியான ஏற்படக்கூடிய பாதிப்புகள் என்று சொல்கின்றேன். இதுதான் நாம் முழுமையடையக்கூடிய ஒரு செயல். 2வது ஆனந்தம் என்கின்ற உணர்வு நிலை. ஆனந்தம் என்பது உணர்ச்சியோ, உணர்ச்சி முடிச்சுகளோ அல்ல. அது உணர்வு நிலை, இருப்பு. சோர்ஸ் ஆஃப் பீயிங். பரிபூரண நிறைவென்கின்ற ஆனந்த உணர்வு. அது ஒருபோதும் மறைவதுமில்லை, குறைவதுமில்லை. அது இருந்தபடியே இருந்து கொண்டே தான் இருக்கின்றது. இந்த ஆனந்தம் என்கின்ற உணர்விலிருந்து நாம் சிந்தித்தோமானால் 2 விஷயம் இருக்கு. உணர்ச்சி முடிச்சுகளிலிருந்து சிந்தித்தால் என்ன நடக்கும்? உணர்வென்கின்ற ஆனந்தத்திலிருந்து சிந்தித்தால் என்ன நடக்கும்? 2க்கும் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கின்றது. உணர்ச்சி முடிச்சுகளிலிருந்து எதிர்காலத்தை பற்றி சிந்தித்தல் நாம் செய்தால், நிச்சயமாக நிம்மதியோ, நிறைவோ ஏற்படுவதில்லை. காரணம் என்ன? உணர்ச்சி முடிச்சுகளுடைய இருப்பு, விரக்தி, வெறுப்பு, இயலாமை, அவநம்பிக்கை இது போன்ற தன்மைகளை கொண்டது உணர்ச்சி முடிச்சினுடைய தொகுப்பு. குழப்பம். அப்ப அதை சார்ந்து அதிலிருந்து நாம் சிந்திக்க துவங்கினால் என்னவாக நடக்கும்? அந்த செயலும் அதை நோக்கி தான் நடக்கும். நல்லா புரிஞ்சுக்குங்க. எந்த உணர்வை நம்ம ஃபீல் பண்றோமோ, அதுதான் வாழ்க்கையாக மாறுகின்றது. இதைத்தான் எண்ணம் போல் வாழ்க்கை என்று சொல்கின்றார்கள். என்ன உணர்வு நீங்க ஃபீல் பண்றீங்களோ, அதான் லைஃபா மாறுது. இதே ஆனந்தம் என்கின்ற உணர்விலிருந்து நாம் சிந்தித்தோமானால் என்ன நடக்கும்? பரிபூரணம், நிறைவு, நிம்மதி, திருப்தி இது எல்லாமே அந்த செயலுமே நடக்க துவங்குகின்றது. ஆனந்தம் அனுபவம் அல்ல. ஆனந்தம் அனந்தம் அல்ல. ஆனந்தம்
உயிரின் தன்மையின் இருப்பு. ஒரு விஷயம், எல்லா செயலுக்கும், எல்லா சிந்தனைக்கும் ஒரு இருப்பு இருக்கின்றது. இருப்பு இல்லாமல் செயல்படுத்த முடியாது, செயலாற்றவும் முடியாது. நீங்கள் ஒரு உதாரணம் சொல்றேன். ஆன்மாவானது உடம்பில் நிலை பெற்றுள்ளது. உடல் இந்த பூமியில செயலாற்றிக் கொண்டிருக்கின்றது. இது ஸ்டாண்ட் பண்ணுது. அந்த மாரி நீங்கள் உங்களை உணராமல் நீங்க என்ன உணர்றீங்களோ, அதுதான் வாழ்க்கையாக மாறும். உள்ளுக்குள்ள நீங்க ஒண்ணும் உணர வேண்டாம். அப்படியே செயலாற்றுங்க அப்படிங்கிறது சரியான விஷயமா தெரியல. உள்ளுக்குள்ள எதுல நம்ம உணர்கின்றோமோ, அதுதான் வாழ்க்கையாக மாறும். ஏதாவது ஒரு உணர்ச்சியிலயோ அல்லது உணர்விலயோ நாம் இருந்து தான் செயல்படுத்தவே முடியும். இதான அடிப்படை. என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, இந்த ஆனந்தத்தில தான் இந்த ஆனந்தம் என்கின்ற உணர்வுல தான் இந்த உயிருடைய தன்மை இருப்பதினால், மனிதன் உணர்ந்தாலும் சரி, உணராலும் சரி, இதிலிருந்து தான் செயல்பட்டுக் கொண்டே இருக்கின்றான். ஒரு விஷயம் என்னன்னா, இந்த உணர்ச்சிகளிலிருந்து உணர்வு நிலைக்கு எல்லா மனிதனையுமே எடுத்துச் செல்லும் அந்த ஆன்ம சக்தி. ஏன்னா ஏன்னா அதுல தான் இருக்கு. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. எந்த செயல செஞ்சாலும் சரி, ஏன் ஒரு மனிதன் நிம்மதி, சந்தோஷம், நிறைவு எதிர்பார்க்கிறான்? என்ன காரணம்? ஏன் அத எதிர்பார்க்கணும்? ஒரு பக்தி ரீதியாக கடவுள் மீது பக்தி செலுத்தினாலும் சரி, ஒரு ஆன்மீகத்துல பக்தி செலுத்தினாலும் சரி, கர்மயோகம் செய்தாலும் சரி, ஞான யோகம் செய்தாலும் சரி, ராஜயோகம் செய்தாலும் சரி, இந்த 4 மார்க்கங்களுடைய உச்சமே இந்த பரிபூரண நிறைவு தான். அதோட உச்சத்துல இவங்க என்ன ஃபீல் பண்ண போறாங்க உள்ளுக்குள்ள? இந்த நிறைவென்கின்ற ஆனந்தத்தை தான் உணர்கின்றார்கள். இல்லைன்னா அந்த அந்த மார்க்கத்தை நீங்க ஃபாலோ பண்ண வேண்டிய அவசியமே இல்ல. நீங்க எந்த மதங்களாலும் எடுத்து பாருங்க. அவங்க ஃபாலோ பண்ணக்கூடிய எல்லா செயல்களுமே உள்ளுக்குள் பரிபூரண ஆனந்தம் என்கின்ற திருப்தி, நிறைவு. இந்த பயிற்சி பண்ணேன், இந்த பூஜை பண்ணேன், அங்க போயிட்டு வந்தேன். ஒரே நிறைவா இருக்குப்பா. நிம்மதியா இருந்தது. திருப்தியா இருந்தது. சந்தோஷமா இருந்தது. இத தாண்டி வேற என்ன சொல்ல முடியும்? இறை தரிசனம் பெற்றேன். பரிபூரண நிறைவு. ஆன்மீகத்துடைய உச்சமும் இந்த ஆனந்தம் என்கின்ற பரிபூரண நிறைவு, அப்சல்யூட் ஃபுல்ஃபில்மென்ட். சமுதாயத்துடைய உச்சத்தில் எதிர்பார்ப்பதும் கூட இதைத்தான் மனிதன் எதிர்பார்க்கின்றார்கள். இது மூலமா நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இப்பிறவியோ, அடுத்த பிறவியோ, மனித பிறவியில் வாழ்கின்ற ஒவ்வொரு ஆன்மாவையும் தன் இருப்பை நோக்கி எடுத்துச் சென்றே தீரும். ஏன்னா இருப்பு அப்படிதான் இருக்கு. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரு மனிதனுக்கு வெறுப்பு ஏன் பிடிக்கல? எரிச்சல் ஏன் பிடிக்கல? ஏன் டீஃபால்ட்டா சந்தோஷம் பிடிக்குது? ஏன் டீஃபால்ட்டா ரிலாக்சேஷன் பிடிக்குது? ஏன் டீஃபால்ட்டா அமைதி தன்மை பிடிக்குது? ஏன்? காரணம் என்ன? யோசித்துப் பார்த்தால், ஏதோ ஒண்ணு உள்ளுக்குள் இந்த ஆன்மாவானது அவனை இயக்குகின்றது. அந்த ஆன்மாவோட இருப்பு அப்படி இருப்பதனால தான் அது ஃபீல் ஆகுது. 2வது அதை நோக்கி நகரவும் தூங்குறான். கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருந்தா பரவால்ல. தயவுசெய்து சற்று ஆழ்ந்து கவனித்து புரிந்து கொள்ளுங்கள். நாம் தேடுவது இதைத்தான்.
இதை புரிந்து கொண்டால் வாழ்க்கையில் ஒவ்வொரு சனமும் பரிபூரண ஆனந்தமே. எல்லா குருமார்களுமே தன்னுடைய வாழ்க்கையில் பல வகையான தவங்களை, பல வகையான தியானங்களை, பல மார்க்கங்களை ஃபாலோ பண்ண பிறகும் கூட இறுதியாக உணர்வது இந்த இருப்பு என்கின்ற பரிபூரண தன்மை தான். அவங்களும் ரிலாக்ஸ் ஆயிடுவாங்க. நிறைய அவங்க வந்த வழிகள போதிப்பாங்க. ஆனா எக்ஸ்பீரியன்ஸ் இதுதாங்கிறேன் நான். அதான் கோயிலுக்கு போனா ஒரு அமைதியா இருக்கு சொல்றாங்க. ஏன்? ஏன் அமைதி தேடுறாங்க? அப்போ உள்ளுக்குள்ள அந்த தன்மை இருக்கு. அதனால தான் ஆனந்தம் என்கின்ற பரிபூர்ணம் என்று சொல்கின்றேன். ஆனந்தம் என்கின்ற உணர்வு நிலை என்று சொல்கின்றேன். உணர்வு நிலை எப்பொழுதும் மாறாத தன்மை. உணர்ச்சி என்பது பொங்கும் அமைதியடையும், பொங்கும் அமைதியடையும். பொங்கின பிறகு உணர்ச்சி முடிச்சுகளாக மாறி நான் என்கின்ற அகங்காரத்தில் சேர்ந்து கொண்டே இருக்கும். மொத்த வாழ்க்கையுமே நான் என்கின்ற அகங்காரத்திலிருந்து ஆனந்தம் என்கின்ற உணர்வு நிலைக்கு என்கின்ற இந்த 2 விஷயத்தில் நடக்கின்ற லைஃப் தான் மொத்த லைஃப் சாரம். நீங்கள் தேடுவது இதைத்தான் என்று புரிந்து கொள்ளுங்கள். இதை நோக்கி நகர வேண்டும் என்று புரிந்து கொண்டாலே தெரியும். இதை உணர்வதுதான் முக்தி. இதை உணர்வதுதான் ஞானம். எல்லா பயிற்சிகளின் கர்மயோகத்தின் உச்சம், பக்தி யோகத்தின் உச்சம், ஞான யோகத்தின் உச்சம், ராஜயோகத்தின் உச்சம். இதுவே ஃபைனலா என்ன ஃபீல் பண்ண போறாங்க? அதான் கேள்வி. வெளியில் எந்த ஒரு பரிபூரண நிறைவை தேடுவதில்லை. உள்ளுக்குள் தான் இருக்கின்றது என்பதை புரிந்து கொண்டு, உள்ளுக்குள் அந்த நிறைவை உணர்வார்கள். பரிபூரண ஆனந்த உணர்வு. பரிபூரணத்தன்மை, பூரணத்தன்மை என்கின்ற ஆனந்தம். பரிபூரண நிறைவென்கின்ற ஆனந்தம். உணர்ச்சி முடிச்சுகளில் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னா, பயம், பதட்டம், வெறுப்பு, ஆக்ரோஷம், குழப்பம், இயலாமை, அவநம்பிக்கை, இது போன்ற உணர்ச்சி முடிச்சுகள் அங்கு இருந்து செயல்படுத்தும். இந்த ஆனந்தம் என்கின்ற உணர்வு, இந்த உணர்வு நிலையில என்ன இருக்குன்னா, வெறும் ஆனந்தம் என்கின்ற பரிபூரண தன்மை. இதுல அமைதி, நிம்மதி, ஆனந்த உணர்வு, நிறைவுத்தன்மை, இது போன்ற குணங்கள் எல்லாம் சேர்ந்ததுதான் இந்த ஆனந்தம் என்கின்ற உணர்வு என்று சொல்கின்றேன். சமுதாய போன போக்கிலேயே போய்கிட்டே இருக்கக்கூடாது. ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் ஒரு கேள்வி எழும்ப வேண்டும். நாம் எதற்காக பிறந்தோம்? எதற்காக வாழ்கின்றோம்? எதை உணரப் போகின்றோம்? எதை நோக்கி இந்த இயற்கை சக்தி எடுத்துச் செல்கின்றது என்கின்ற ஞானம், என்கின்ற தெளிவு ஏற்பட்டால், வாழ்கின்ற வாழ்க்கையின் ஒவ்வொரு க்ஷணமும் வாழ்ந்தோம் என்கின்ற திருப்தியை தரக்கூடிய ஆனந்தம் பொங்கிக் கொண்டே இருப்பதை உணர முடியும். நல்லா புரிஞ்சு பாருங்க. உணர்ச்சி முடிச்சுகளால் ஏற்படுகின்ற உணர்ச்சி கொந்தளிக்கும் போது வாழ்ந்தங்கிற திருப்தி ஏற்பட போவதில்லை. ஆனந்தம் உணர்கின்ற போது வாழ்ந்தோங்கிற திருப்தி மலர்கின்றது. மனம் என்கின்ற உணர்ச்சியிலிருந்து ஆனந்தம் என்னும் உணர்வு நிலைக்கு திரும்புவதுதான், இதை உணர்வதுதான் வாழ்க்கையின் மொத்த சாரம். இதுவே பரிணாம வளர்ச்சி. இதுவே அடுத்த பரிணாமம். எப்படி 5ஆம் அறிவிலிருந்து 6வது அறிவை நோக்கி நகர்கின்ற ஆன்மா பரிணாம வளர்ச்சி என்று சொல்கின்றோமோ, அதே போல்தான் மனித பிறவி எடுத்த மனிதன் தன்னுடைய இருப்பை நோக்கி நகர்வது, இதுவே அடுத்த பரிணாம வளர்ச்சி என்பதுதான் உண்மை சத்தியம்.
இதை நோக்கி பிரபஞ்ச சக்தி, இயற்கை சக்தி, கடவுள் சக்தி எடுத்துச் சென்றே தீரும். வேறு எந்த நோக்கமும் இல்லை உலகத்தில். ஒரு மிகப்பெரிய விஷயம் என்னன்னா, மரணம் ஏற்படும்போது நம் வாழ்ந்தோங்கிற திருப்தி உணராம இறப்பது தான் மிகப்பெரிய இழப்பாக நான் சொல்கின்றேன். வாழ்ந்து விட்டேன் என்கின்ற நிறைவு எப்பொழுது வரும்? எதை அடைந்தால் வரும்? கோடி கோடியா நினைச்சதெல்லாம் செஞ்சாலும் கூட பரிபூர்ண நிறைவு ஏற்படுவதே இல்லை. இந்த மனசு பாருங்க, கஷ்டப்பட்டு உழைச்சி நிறைய விஷயங்களை செஞ்சிருப்பாங்க. அத பத்தி ஞாபகமே படுத்தாது. சின்ன 4, 5 விஷயங்கள்ல நினைச்சது நடக்காம போயிருக்கும். அத நினைச்சு வருத்தப்பட்டுக்கிட்டே போகும் வாழ்க்கை முழுக்க. சில பேர் வாழ்க்கையில ஒரு 90% நினைச்சத செஞ்சிருப்பாங்கன்னு வச்சுக்கங்க. உதாரணத்துக்கு சொல்றேன். ஒரு 10% தான் நினைச்சது வாழ்க்கையில நடந்திருக்காது. அத நினைச்சே வருத்தத்திற்குள் சென்று, என் வாழ்க்கையே நினைச்ச மாரி நடக்கலைங்கிற துக்கத்தை ஆழப்படுத்துகின்றது. சில பேருக்குலாம் 1% நடக்கலனா கூட துக்கத்துக்கு போகும். அப்ப எப்பொழுதுதான் மனிதன் தன்னுள் பரிபூரண நிறைவை உணர்வான்? இதற்கான வழிதான் என்ன? வெளியில் தேடுவதை நிறுத்திவிட்டு உள்ளுக்குள் இருக்கின்ற இருப்பை நோக்கி தேடுவதுதான் தியானம் என்று சொல்கின்றேன். தியானம் நேரடியாக இதை உணர்வதற்கு வழிவகுக்கின்றது. இதை உணர்ந்த பிறகு வாழ்க்கையில வாழ்கின்ற ஒவ்வொரு க்ஷணமும் நிறைவே, திருப்தியே. மனம் என்கின்ற உணர்ச்சியில் வாழ்ந்தால், உணர்ச்சி முடிச்சுகளிலேயே வாழ்ந்து கொண்டிருந்தால், நிச்சயமாக ஒருபோதும் நிறைவென்கின்ற தன்மை உணர இயலாது. ஆனந்தம் என்கின்ற உணர்வுக்குள் செல்லும் போது இது அனைத்தும் நடக்க துவங்குகின்றது. வாழும்போதே இந்த பரிபூரண நிறைவை உணர்ந்து வாழ்பவர்களுக்கு பெயர்தான் ஜீவன் முக்தர்கள் என்று அர்த்தம். உடலை விட்டு உயிர் பிரியும் போது நிச்சயமாக முக்தி என்கின்ற நிலையை அடைவார்கள். வாழும்போது ஜீவமுக்த தன்மை உணராத மனிதன் மரணம் ஏற்படும் போது, இறக்கும் போது ஒருபோதும் முக்தியை அடைவதில்லை, சாத்தியமில்லை. நீங்கள் எல்லோரும் இதை நோக்கி நகருங்கள். மனம் என்கின்ற உணர்ச்சிகளிலேயே வாழாமல் சற்று உள்முகமாக திரும்பி இந்த இருப்பை நோக்கி நகர்ந்து இதை உணர்ந்து வாழுங்கள் என்று சொல்கின்றேன். நான் சமுதாய வாழ்க்கை வாழ வேண்டாம் என்று சொல்லவில்லை. சந்தோஷமா நிறைவா வாழுங்க அப்படின்னு சொல்றேன். இந்த ஆனந்தத்தோடு வாழ்க்கையை வாழ்ந்தால் ஒவ்வொரு செயலும், ஒவ்வொரு சிந்தித்தலும் உங்களுக்கு நிறைவை நோக்கி எடுத்துச் செல்லும். நீங்க எல்லோரும் மனம் என்கின்ற உணர்ச்சி நிலையிலிருந்து ஆனந்தம் என்கின்ற உணர்வு நிலைக்கு திரும்புங்கள். இதை நோக்கி நகருங்கள். ஆனந்தமாக வாழுங்கள். ஆனந்த நன்றி. மீண்டும் சந்திக்கின்றேன்.